வணக்கம். நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். நிஃப்டி இன்றைக்கி என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி ஏன் நிஃப்டியால் மேலே ஒன்றும் சஸ்டைன் ஆக முடியல, மேலே போக முடியல அப்படின்னு நிஃப்டியை உள்ளே போய் பார்க்கலாம். எதுக்காக நிஃப்டி வெயிட் பண்ணுது? ஏதோ நியூஸ்க்காக வெயிட் பண்ணது மாதிரி தெரியுது. ஜஸ்ட்டு மூமெண்ட் 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. டெய்லி 200 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, 200 300 இருந்தது. இப்போது மூமெண்ட்டே இல்லை. அதான் யூஎஸ் இந்தியா டீல் சைன் பண்ணிட்டாங்க. பிறகு ஏன் மார்க்கெட் மேலே போகலைங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரும். அதில் தெரிஞ்சுக்கலாம், இதுக்குள்ளே எதுவும் நடக்கிற ஒரு சூது விளையாட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நிஃப்டி நம்ம 4 ஹவரில் வச்சு பார்த்துப்போம். நான் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் வந்து நம்ம ரீசன்ட் லோக்கும் இந்த ரீசன்ட் ஹைக்கும் நீங்கள் இந்த ஃபிப்யூ போடும்போது சரிங்களா, இந்த கரெக்டாக டச் பண்ணிட்டான். இந்த டச் பண்ணிட்டான், இங்கே இதுக்கு கீழேயும் வரல. இதுக்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் இருப்பான். இது மேலே போகணுன்னா அவனுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கணும். அந்த நியூஸ்க்காக தான் அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நியூஸ் கிடைக்காத வரைக்கும் மேலே போக மாட்டான். நியூஸ் கிடைக்காத வரைக்கும் இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பான் பாருங்கள். அதனால் நியூஸ் கிடச்சி ஒன்று எதர் இதை பிரேக் பண்ணும் அல்லது இதை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இது கன்சால்டேஷன் இருக்கும்போது ட்ரேடிங் பண்ணாதீங்க. நம்ம டெய்லி 1000ங்கிற அந்த கான்செப்ட் கூட இதில் ஃபெயில் ஆகும். என்ன வச்சுங்களேன், இந்த ஒரு தொடர்ந்து 2 இண்டிகேட்டரும் வந்து ஒரே மாதிரி பின்னி பண்ணிஞ்சிருக்கும்போது நீங்கள் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்காது. ஆக்சுவலாக லாங் ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு தான் இப்போ பெனிஃபிட். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொறுத்திங்கன்னா அவங்க ஏற்கனவே அவங்க வந்து கால் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அதனால் அவங்க ஸ்டடியாக இருப்பாங்க. அவங்க செல்லர்ஸ் எல்லாம் தெளிவான பை பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம பையர்ஸ் மாட்டின்னு முடிப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் என்ட்ரி ஆகிருக்கணும்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு எப்போவோ மந்த்லியில் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அந்த கால் ஆப்ஷனை காலி பண்ணணும், ப்ரீமியத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டுக்குமே கால் போட்டு, ரெண்டுக்குமே ஹை ப்ரீமியம் இருக்குது. அதுக்காக தான் மார்க்கெட் எந்த பக்கமும் போகாமல் இதுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஏதாவது நடக்கணும்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஏதாவது நடக்கணும் சரிங்களா. ஒன்றுமே நடக்காத ஒரு மார்க்கெட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அந்த ஸோ என்ன பண்ணியிருக்கான் காலையில் ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் பாருங்கள். எல்லாரையும் இன்றைக்கி பைத்தியக்காரனாக்கி நான் மார்க்கெட் சரிங்களா. இன்றைக்கி யாரும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியாது. உங்கள் கேபிட்டலை காப்பாற்றுனது பெரிய அதிசயமாக இருக்கும் உங்களுக்கு வந்து சரிங்களா. தெரியுங்களா, இந்த மார்க்கெட்டு இந்த ஸ்டேஜுக்குள்ளே தான் இருக்கிறான். இதில் நீங்கள் எங்கே ட்ரேடிங் எடுப்பீங்க? இந்த 1-2 என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கேப் டவுன் அந்த லோயர் போனாலும் ப்ரீமியம் ஏறாது. ஒன்லி கால் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ப்ரீமியம் ஏறும். புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் ஏறாது சரிங்களா. ப்ரீமியம் ஏறவே ஏறாது சரிங்களா, வேஸ்ட்டு. ஸோ கால் ஆப்ஷன் மட்டும்தான் ஏறும். இந்த சின்ன சர்க்கத்தை நீங்கள் கேட்ச் பண்ணி அது இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கேட்ச் பண்ணிருக்கலாம். பட் இதில் ஒன்றும் ப்ரீமியம் பெருசாக ஏறலை. ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் கரையிறது மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன மூமெண்ட்டை நீங்கள் பிடிக்குதுன்னா நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த ஒரே ஒரு கால், அடுத்து இங்கே ஒரு கால், அவ்வளோதான். நீங்கள் முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த புட் ஆப்ஷன் வந்து பெருசாக ப்ரீமியம் ஏரில் பார்த்தேன் நான். வந்து இந்த புட் ஆப்ஷன் கம்ப்ளீட் 0 தான், ப்ரீமியம் இல்லை. இந்த புட் ஆப்ஷனில் கொஞ்சம் ப்ரீமியம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பாயிண்ட்டு நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி இந்த நம்ம டெய்லி டிஸ்கஷனில் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் நான் வந்து. ஏன்னா மொமெண்டம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கணும். ஓப்பனிங்லேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு மேலே இருந்தால் நம்ம வந்து அட்லீஸ்ட் நமக்கு நல்லா நம்ம மொமெண்டத்தை கேட்ச் பண்ண முடியல. நம்ம நடுவில் மாட்டிட்டு நம்ம கேபிட்டல் லாஸ் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் 200 மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கிறான். இந்த இடத்துல நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கிறோம் 200 மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு பிக் சேஞ்சிங். ஸோ இங்கே டச் பண்ணும்போது நீங்கள் தைரியமாக இதை கிராஸ் பண்ணி கீழே வராத வரைக்கும் இந்த இடத்துல ஒரு விக்கு தான் கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் இங்கே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம பல ஆங்கிளில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அது ஒவ்வொன்றும் பயிற்சி வகுப்பு இல்லை, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா பயிற்சி இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா வந்து கண்ணை கட்டிக்கிட்டு நீங்கள் ஆற்றுக்குள் குதிக்கிறதுக்காக தான் வந்து வெற்றிங்கிறது பார்க்க ஒரு அரிதாக கிடைக்காத ஒரு பொருளாகிடும் சரிங்களா. ஸோ இதே கண்டிஷனில் நம்ம குரூட் ஆயில் பக்கம் போய் பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். நாளைக்கு எப்படி வருங்கிறது நிஃப்டி நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிறத பொறுத்து நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 டேஸ் பாருங்கள். லாஸ்ட்டு 5 டேஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது நிஃப்டியில் வந்து எங்கேயுமே இல்லை பாருங்கள். ஒரு குறிப்பிட்டதுக்குள்ளே வட்டம் போட்டுருக்கான் பார்த்தீங்களா. இப்போ இவ்வளோ தான். இதுக்குள்ளே என்னத்தை நீங்கள் பண்ண முடியும் சொல்லுங்கள். சின்னமாக அப்படி இதுக்குள்ளே தான் போய்ட்டுருக்கான். இது ஒன்றும் அவன் அமெரிக்கன் நியூஸ் எதை வெயிட் பண்ணுறதா அல்லது ஏதாவது இந்த புதுசாக ஒரு பொருளை கைப்பற்றிருக்காங்களே அந்த சிறுமிகள் வழக்கு, அதில் ஏதாவது பிரச்சனை மட்டும் தெரியல. வந்து யார் பெரிய தலை விடுற போது தெரியல. அதனால் உலக மார்க்கெட்டே ஒரு மாதிரி சம்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள்.
க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஈரான் யூஎஸ் வார் டென்ஷன் போயிட்டுருக்கு. அந்த டென்ஷனால் நமக்கு வந்து நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டு நான் லாஸ்ட் மூமெண்ட்லேயே சொல்லியிருக்கேன். நான் வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அவன் கால் ஆப்ஷனுக்கு இங்கேயே வந்துட்டான். சரிங்களா? இங்கே நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து போட்டு வெயிட் தான் பண்ணணும். காசு இருந்தால் அடுத்த டச் பண்ணும்போது ஆவரேஜ் தான் பண்ணணும். இதுதான் இந்த இதில் வந்து நீங்கள் இந்த இதில் வரும்போது என்ட்ரி இது வந்து உங்களுக்கு டார்கெட்டு வந்து ஸ்கை லிமிட் வந்து சரிங்களா, 5 மினிட்ஸில் வந்தாலும் அன்னன்னைக்கே நீங்கள் 1000 ஒரு டார்கெட்டு. ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான். இப்போ க்ரீன் டச் பண்ண ஒரு என்ட்ரி, ப்ளூ டச் பண்ண ஒரு என்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் க்ரீன் டச் பண்ணும்போது நல்ல 2 என்ட்ரி 3 என்ட்ரி எடுக்கலாம், 2 லாட் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இதுதான் சிறந்த என்ட்ரியாக இருக்கும். அதை தவிர வேறு எங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் இங்கெல்லாம் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு வேணால் லாபம் கிடைக்கும், பட் பயந்துட்டு இருக்கணும். எப்போதுமே நீங்கள் சிறந்த என்ட்ரியாக இருக்கும் போது நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை, நீங்கள் லாபத்து பக்கம் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ என்ட்ரி கொடுக்கறதுல மட்டும்தான் உங்களுடைய தெளிவானது இருக்குது. பாருங்கள், திஸ் இஸ் அவர் என்ட்ரி பாயிண்ட். எப்போதுமே ஹை ப்ரைஸில் உள்ள ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கிட்டு நஷ்டப்படக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன் நான். சரிங்களா? க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இந்த இப்போதைக்கு புல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். எது வரைக்கும் போவான் அப்படின்னு நம்ம பார்க்க போகணும்னு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் 4 ஹவர்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 4 ஹவரில் வச்சு பார்ப்போம். பாருங்கள், நான் லாஸ்ட் டைம் க்ரீன் போட்டு வச்சிட்டேன் பார்த்தீங்களா, இந்த க்ரீன் தான். ஸோ அவன் வந்துட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு சி சைடில் போயிட்டான். இதுதான் டார்கெட்டு. இதை போயிட்டு இவன் மேலே போகணும்னா இந்த இடத்துல ஈரான் யூஎஸ் வார் வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த கேண்டில் பெருசாக போகும். வரலைன்னா அப்படியே ரிவர்ஸில் அடிச்சுட்டு திரும்ப இங்கே வரைக்கும் வருவான். சரி, இதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். இந்த க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அவனுடைய டார்கெட்னு நம்ம பார்க்க போனோம்னு வச்சுக்கலேன். நம்ம வந்து இப்போது ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறது தான் வந்து இதை நம்ம டெலீட் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ அவன் வந்து இந்த ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிட்டுருக்கான். அது எப்படி எடுப்பாங்கிறத நீங்கள் பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டான், இந்த ஹை கொடுத்துட்டு ரீட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். இதுதான் உங்கள் என்ட்ரி பாயிண்ட். இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா உங்களோட ரீட்ரெஸ்ட் பாயிண்ட் இங்கே தான். இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் பண்ணும்போது லாபகரமாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் பப்ளிக்கில் எனக்கு இஷ்டமும் இல்லை, அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போ எல்லாமே டெக்னிக்கல் டிஸ்கஷனில் நான் தெளிவாக சொல்லித்தரேன். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் கற்றுக்கும் போதும் உங்களுக்கு வந்து அது பல மடங்கு உங்கள் மூளையை வந்து அது வேலையை பெருகும், அது மூளையை இன்னும் சுறுசுறுப்பாக்கும், உங்களால் தெளிவாக ட்ரேடிங் பண்ண முடியும். யாரோ ஒரு இடத்துல இங்கே வாங்க இங்கே வீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு முட்டாளாக தான் இருப்பீங்க, ஒரு திறமையான மாற மாட்டீங்க. நீங்கள் உங்களை திறமையான ஆளை மாற்றணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். சிம்பிளாக நம்ம டெக்னிக்கல் வச்சு பாஸ் பண்ணோம். எப்படி நம்ம சொல்லணும்னா, நானும் ஒன்றும் பெரிய கடவுள்லாம் கிடையாது. நம்ம இதுக்கு டெக்னிக்கல் வச்சு தான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த ரீசன் ஹோலுக்கும் இந்த ரீசன் ஹைக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய டெஸ்டிங் தான் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த இதுலேயே சஸ்டன் ஆகிட்டு என்ன பண்ணான் நிஃப்டி, இந்த க்ரூட் ஆயில் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே சஸ்டன் ஆகிட்டான். இந்த பாயிண்ட் தான் நீங்கள் வந்து ரீஎன்ட்ரி எடுக்க வேண்டிய பாயிண்ட். சரிங்களா? ரீஎன்ட்ரி இங்கே எடுத்திங்கன்னா உங்கள் டார்கெட் இது தான் வந்து. ஆனால் பொறுமையாக இருக்கிறது நம்மளால் முடியாது. பொறுமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் வந்து. இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே அடுத்த ஒரு என்ட்ரி, இந்த மாதிரி 2 என்ட்ரி 1 என்ட்ரி 2 என்ட்ரி தான் நமக்கு வாழ்க்கை கிடச்சி கூட இல்லை. பொறுத்த வரைக்கும் சின்னதாக கிடைக்கணும்னா நீங்கள் அதை நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷனில் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். எப்படி சின்ன என்ட்ரியை கேட்ச் பண்ணுறது வந்து ஜஸ்ட் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கேட்ச் பண்ணுறதுக்குலாம் நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷனில் கலந்துக்குங்க. அதில் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண பட்சத்தில். அதை நீங்கள் தவறாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் லாஸாக தான் பண்ண முடியும். அதனால தான் உங்களை பயிற்சிக்கு வாங்க சொல்லுவேன். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு கேம்லிங் மாதிரி போய்ட்டுருக்கு. அதனால் நேச்சுரல் கேஸ் பற்றி நான் எதுவும் சொல்லலை. என்னச்சுக்க திடீர்னு ஒரு ஒரு நியூஸ் பேஸ்டான இந்த கமோடிட்டி பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேஸ்டு தான் ஃபுல்லும். அது நியூஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நீங்கள் நியூஸும் பார்க்கணும். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் அவன் டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கிறான், கீழே தான் போவான். எப்படி டவுன் ட்ரெண்ட் வருவான்னு சொன்னோம்னா, நம்ம இது வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ வந்து மேலே இருக்கும் பட்சத்தில் கால், ப்ளூ கீழே இருக்கும் பட்சத்தில் அவன் புட்டு, இவ்வளோ தான். அது நீங்கள் பயிற்சி வகுப்பில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் எப்படி அது ரியாக்ட்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் எடுத்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு புட்டை செல் பண்ணிவிட்டு புட்டை வாங்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கும். அதில் நீங்கள் லாபத்தை சம்பாதிச்சிக்கலாம். இங்கே நீங்கள் கால், இது வந்து ஃபுல் ட்ராப்பு. இந்த இது பார்த்தீங்களா, இது ஃபுல் ட்ராப்பு. இது எதுக்கு பண்ணாங்கிறதே தெரியல. அந்த வார் டென்ஷன் டைமில் ஏதோ நியூஸ் கொடுத்து எல்லாம் கேஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணணும்னு சொன்னால் வந்துருந்துச்சு. இந்த ட்ராப்பை அப்படியே காலி பண்ணிட்டாங்க. இந்த ட்ராப்பை கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை தான் நம்மளால் இந்த டெக்னிக்கலாக நம்மளால் சொல்லவே முடியல. இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், இவ்வளோ பெரிய ட்ராப் எப்படி வந்ததுன்னு தெரியல, இதுக்கான காரணமும் தெரியல, இது ஏன் இவ்வளோ ஹைக் ஆனதுக்கான ரீசன் இதுவரை தெரியல. ஸோ இந்த மாதிரி ஹை போகும்போது அடுத்த டேரெக்டாக கேப் அப் கேப் டவுன் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது நம்மளால் கண்டுபிடிக்கும். இவ்வளோ தான், இதுக்கு மேலே போக முடியல. இந்த அளவுக்கு போனவன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கேப் டவுன் தான் வரான். இங்கே ஆகிட்டு திரும்ப இங்கே பாருங்கள், சரி தப்பாக போட்டேன்.
இந்த கேப் அப் ஆனவன் பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு இங்கே கீழே வந்துட்டு திரும்ப மேலே போனவன் ஃபர்தராக இதை சஸ்டெயின் பண்ணி இதை ரெண்டையும் சஸ்டெயின் பண்ணி பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக மேலே போவான். போகலங்கும் போது கீழே தான் வந்துடுவான். ஸோ பாருங்கள் அடுத்த லோ எப்படி போயிட்டுருக்கான். ஸோ இந்த ட்ரெண்டில் வந்துட்டுருக்கான் அப்படியே பார்த்தீங்களா. ஸோ இப்படி போயிட்டுருப்பான். ஸோ இதுக்கு அடுத்த நியூஸ் பேஸ்டு இது இந்த யூஎஸ் வார் வந்துச்சுன்னா இவனும் டவுன் ட்ரெண்டில் தான் வரும். இவன் ஓவரால் டவுன் ட்ரெண்டில் தான். எப்பப்பெல்லாம் மேலே போகுதோ அப்பப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்க, ஜெயிக்க முடியும். ஷார்ட் டைமில் நீங்கள் சின்ன லாபம் பண்ணணும்னா நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷன் சொன்னபடி அந்த சில இண்டிகேட்டரையும் கம்பைன்ட் இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணி நீங்கள் லாபம் பண்ண முடியும். ஸோ நிஃப்டி, க்ரூட் ஆயில் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி 180 போய்ட்டு 156 இருந்துக்கிறான். அமெரிக்கன் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. கோல்டு சில்வரில் நல்லா சிறப்பாக இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கோல்டில் தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அதுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்டாக்ஸில் நீங்கள் வாங்கி சம்பாதிக்கிற லாபத்தெல்லாம் வந்து அப்பப்போ கோல்டு இடிஎஃப்னு ஒன்று சொல்லி வாங்கணும். அந்த வாங்கினீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு இடிஎஃப் வாங்கி வச்சுக்கும்போது தான் நீங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பண்ணுங்கள். அது வரும் வாரங்களில் உள்ளதை நான் சொல்லுவேன். கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பக்கமே போகாதீங்க, எல்லாமே லாஸில் தான் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து ஜஸ்ட் 26,000 ஒரு 20-30 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கிறான். நாளைக்கும் இதே மாதிரி இந்த 50 பாயிண்ட்லேயே வச்சு ஆட்டினான்னா தயவுசெய்து நாளைக்கு ட்ரேடிங் எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா சின்ன லாபத்தை வெளியே வந்துடுங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு. பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதை தான் இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி சொல்ல வரான். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை பிளான் பண்ணி இருந்துக்குங்க. இந்த 2 தான் உங்களுக்கு இப்போதைக்கு. நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கிறான் 4 ஹவர்ஸில். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் அப்பு தான். பட் இருந்தாலும் இந்த 4 ஹவர்ஸ் இன்ட்ராடேல வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். அவன் கீழே தான் வருவாங்கிற மாதிரி எனக்கு என்னோடய அசம்ஷன் ப்ளஸ் மார்க்கெட்டில் நான் யூஸ் பண்ண டெக்னிக்கல் இண்டிகேட்டர் தான் சொல்லுது. ஸோ நீங்கள் பார்த்து சூசகமாக நடந்துக்குங்க, திறமையாக ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள், தப்பு கிடையாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நிச்சயம் உங்களை சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கிங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய அந்த இலவச பயிற்சியை நீங்கள் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்கிறது தான் என்னோட நோக்கம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.